கீழக்கரை அருகே அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சருக்கு அஞ்சல் அட்டைகளை அனுப்பி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தெருநாய்களின் தொல்லை கடுமையாக அதிகரித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியினர் பலமுறை கீழக்கரை நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் தெருநாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் தெருக்களில் நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது. எனவே தெருநாய் தொல்லையில் இருந்து தங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடமாடக்கூடிய நாய்கள்ல 150% எல்லாமே சொறி பிடிச்ச நாய். இவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்துக்கிட்டு நாங்க ஊசி போட்டோம், கரதரை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அது மேற்கொண்டு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தான் நாய்கள் இருக்குது. இதை வந்துகிட்டு நாங்க கவனத்துல முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போனதுக்காட்டி, ஏன்னா மக்களுடைய விஷயங்களை அறிஞ்ச முதலமைச்சரா இருக்கனால அவருடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காண்டி நாங்க நேரடியா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 3000 கார்டுகள் மக்கள் இடத்துல கையெழுத்து வாங்கி முதலமைச்சருக்கு அனுப்புறதுக்கு இன்னைக்கு நேர போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டோம். நிச்சயமா இதுல வந்துகிட்டு சரியான முடிவை முதலமைச்சர் எடுக்கணும். எடுத்தாதான் எங்க ஊருக்கு ஒரு நிறைவான நிம்மதி கிடைக்கும்.